நம்ம இன்றைக்கி 9th பயோ சயின்ஸில் யூனிட் 21 நியூட்ரிஷன் ஹெல்த் அப்படிங்கிற லெசன் தான் பார்த்துட்ருக்கோம். சரி, ஏற்கனவே நான் இந்த லெசனில் போன வீக்கில் இந்த லெசனோட முக்கியமான தீம்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம். சரியா, இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த லெசனோட கண்டினியூஷன் தான் பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி போன வீக் என்ன பார்த்தோம் அப்படிங்கிறத ஒரு சின்ன ரீகேப் நான் கொடுத்துட்றேன். இதில் ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா என்ன பார்த்தோன்னா கிளாஸஸ் ஆஃப் நியூட்ரியன்ஸ் அப்படிங்கிறது பார்த்தோம். நியூட்ரியன்ஸ் அப்படிங்கிறது எத்தனையா கிளாஸிஃபை ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். ஜென்ரலாக பார்த்தோம் அப்படின்னா generally it is classified into 5. What are they? Carbohydrates, proteins, fat, vitamins, minerals. இது எல்லாத்தையுமே வந்து நம்ம போன கிளாஸ்லேயே டீட்டெயிலாக பார்த்துட்டோம். கார்போஹைட்ரேட்னா என்ன, அதில் எப்படி இருக்கும், ப்ரோட்டீன்னா இட் இஸ் மேட் அப் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ், ஃபேட்னா இட் இஸ் மேட் அப் ஆஃப் ஃபேட்டி ஆசிட்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தாச்சு. தென் மினரல்ஸ் பற்றி பார்த்தோம், விட்டமின்ஸ் பற்றி பார்த்தோம். தென் இதுக்கப்புறம் மினரல்ஸில் மேக்ரோ மினரல்ஸ், மைக்ரோ மினரல்ஸ் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். தென் அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம், நம்ம மேஜர் ஃபுட் ஸ்டஃப்ஸோட டெய்லி ரெக்யர்மெண்ட்ஸ் எவ்வளோ அப்படிங்கிற அந்த டேபிள் பார்த்தோம். தென் அடுத்தது என்ன பார்த்துருக்கோம், விட்டமின் டெஃபிஷியன்சி டிசீசஸ், டிஸார்டர்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் அப்படிங்கிறது பார்த்தோம். இதில் ஃபேட் சாலிபிள் விட்டமின்ஸ் நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம், விட்டமின் ஏ, விட்டமின் டி, விட்டமின் இ அண்ட் விட்டமின் கே. இதெல்லாமே வந்து ஃபேட் சாலிபிள் விட்டமின்ஸ். அதோட சோர்ஸஸ் என்ன, அதோட டெஃபிஷியன்சி டிஸார்டர்ஸ் என்ன, அதோட சிம்டம்ஸ் என்ன அப்படிங்கிறத போன கிளாஸ்லேயே நம்ம தெளிவாக பார்த்தாச்சு. தென் அடுத்தது என்ன பார்த்துருக்கோம், வாட்டர் சாலிபிள் விட்டமின்ஸ், விட்டமின் B1, B2, B3 இதெல்லாம் வாட்டர் சாலிபிள் விட்டமின்ஸ். அதோட சோர்ஸஸ், அதோட டெஃபிஷியன்சி டிசீசஸ் வந்து நம்ம பார்த்துருக்கோம். தென் இப்போது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மினரல்ஸ் நம்ம மினரல்ஸ் பார்த்துருக்கோம் இல்லையா, மேக்ரோ மினரல்ஸ் அண்ட் மைக்ரோ மினரல்ஸ் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். இதில் இந்த டேபிளர் காலமில் நம்ம ஒரு 3 மேக்ரோ நியூட்ரியன்ஸ் மேக்ரோ மினரல்ஸும் ஒரு 2 மைக்ரோ நியூட்ரியன்ஸில் மைக்ரோ மினரல்ஸும் நம்ம இந்த டேபிளர் காலம் தான் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எப்படி விட்டமின்ஸ்னால் அதோட சோர்ஸஸ் என்ன, அதோட ஃபங்க்ஷன் என்ன, அதோட டெஃபிஷியன்சி டிஸார்டர்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம விட்டமின்ஸில் கிளியராக பார்த்துருக்கோமோ அதே மாதிரி தான் இந்த மினரல்ஸ்லேயும் வந்து என்னென்ன சோர்ஸஸ்லேருந்து நமக்கு இந்த மினரல்ஸ் கிடைக்குது, அதோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன, அதோட டெஃபிஷியன்சி டிஸார்டர்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்குறோம். இதில் ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு மேக்ரோ நியூட்ரியன்ஸ் அப்படிங்கும்போது மேக்ரோ மினரல்ஸ்னால் நம்ம பாடிக்கு அதிகமாக தேவைப்படக்கூடிய மினரல்ஸ். அதுவே மைக்ரோ மினரல்ஸ் அப்படிங்கும்போது வெரி மைன்யூட் குவான்டிட்டியில் தேவைப்படக்கூடிய மினரல்ஸ், தட் இஸ் கால்ட் ஆஸ் மைக்ரோ மினரல்ஸ் அப்படிங்கிறது சொல்லுவோம். இதில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்னென்னா 3 மேக்ரோ மினரல்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா கால்சியம், சோடியம் அண்ட் பொட்டாசியம். இது 3 தான் வந்து மேஜர் மேக்ரோ மினரல்ஸ், மேக்ரோ நியூட்ரியன்ஸ் நெசசரி ஃபார் த பாடி. ஸோ அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கால்சியம் பார்த்தோம் அப்படின்னா அதோட சோர்ஸஸ் அப்படின்னா கால்சியம் எதுலேருந்துலாம் நமக்கு கிடைக்கிது அப்படிங்கிறது தான் சோர்ஸஸ் ஆஃப் கால்சியம். டெய்ரி ப்ராடக்ட்ஸ் அப்படின்னா மில்கோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே, மில்க், சீஸ், பட்டர் இதில் எல்லாத்துலேயுமே வந்து கால்சியம் அதிகமாக இருக்கும். தென் பீன்ஸ், கேபேஜ், எக், ஃபிஷ் இது எல்லாத்துலேயுமே என்ன இருக்குது, கால்சியம் ஜாஸ்தியாக இருக்குது. தென் ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு தெரியும் கால்சியம் அப்படிங்கிறது போனோட இம்பார்ட்டன்ட் கான்ஸ்டியூவன்ட். கால்சியம் டெபாசிட் ஆகும்போது தான் போன்ஸ் வந்து எப்படி ஆகும், இட் வில் கெட் ஸ்ட்ராங். தென் இதை தவிர டீத்தோட எனாமல் வந்து இட் இஸ் கோட்டட் வித் கால்சியம். ஸோ கால்சியம் வந்து நம்மளோட பாடியில் மெயினாக வந்து போன்லேயும் டீத்லேயும் இருக்கக்கூடியது. இதை தவிர கிளாட்டிங் ஆஃப் பிளட் அப்படின்னா பிளட்டு கிளாட் ஆகிறதுக்கு, சப்போஸ் இப்போ வந்து ஏதாவது ஒரு காயம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அந்த காயத்துலேருந்து பிளட் ஊஸ் அவுட் ஆகி வரும் இல்லையா, பிளட் ரிலீஸ் ஆகி வரும். அந்த பிளட் வந்து கண்டினியூஸாக வந்துக்கிட்டே இருக்குமா அப்படின்னா ஒரு 5 or 10 மினிட்ஸ்க்குள்ளே என்ன ஆகிடும், அந்த பிளட்டு வந்து ஸ்டாப் ஆகிடும். எதனால் ஸ்டாப் ஆகுது, அங்கே வந்து பிளட் வந்து கிளாட் ஆகிடுது, கட்டி ஆகிடுது. சரியா, இந்த கிளாட் ஆகிறதுக்கு கால்சியம் தேவைப்படுது. அதுக்கப்புறம் கண்ட்ரோல் மசில் கான்ட்ராக்ஷன் அப்படின்னா நம்ம ஏதோ ஒரு பொருளை எடுக்கும்போது கையை நீட்டுறோம். தென் அதை எடுத்து நம்ம டேக் பண்ணும்போது கையை வந்து என்ன பண்ணுறோம், மடக்கிறோம். ஸோ அப்போது மசில்ஸ் வந்து அங்கே என்ன ஆகுது, கான்ட்ராக்ஷன், சுருங்கி விரியுது, கான்ட்ராக்ஷன் ரிலாக்ஸேஷன் ஆஃப் மசில். அப்போ மசில் கான்ட்ராக்ட் ஆகிறதுக்கு என்ன தேவைப்படுது, கால்சியம் கட்டாயம் தேவைப்படுது. ஸோ இதுதான் வந்து கால்சியத்தோட மெயின் ஃபங்க்ஷன் இன் த பாடி. ஸோ இந்த கால்சியம் ப்ராப்பராக இல்லை அப்படின்னா என்ன டெஃபிஷியன்சி டிஸார்டர்ஸ் வரும் அப்படின்னா போன் டிஃபார்மிட்டிஸ் அப்படின்னா போன் ஃபார்மேஷனுக்கு கால்சியம் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இல்லையா. அதாவது போன்ஸ் மேலே கால்சியம் டெபாசிட் ஆகும்போது தான் போனோட ஸ்ட்ரக்சர் வந்து ப்ராப்பராக ஃபார்ம் ஆக முடியும். ஸோ போன் டிஃபார்மிட்டிஸ் அப்படின்னா இப்போ கால்சியம் டெஃபிஷியன்சினால் போன்ஸ் ஃபார்மேஷன் வந்து டிஸ்டர்ப் ஆகுது. ஸோ போன் டிஃபார்மிட்டிஸ். தென் புவர் ஸ்கெலிட்டல் க்ரோத்,
புவர் ஸ்கெலிட்டல் க்ரோத் அப்படின்னா போன்ஸ் ப்ராப்பராக ஃபார்ம் ஆகலை அப்படின்னா ஸ்கெலிட்டல் சிஸ்டம் அப்படிங்கும்போது இட் இஸ் மேட் அப் ஆஃப் போன்ஸ். ஸோ அந்த போன் ஃபார்மேஷன் ஒழுங்காக இல்லைன்னா ஸ்கெலிட்டல் க்ரோத் வந்து ப்ராப்பராக இருக்காது. தென் ஆஸ்டியோபொரோசிஸ் இன் அடல்ட். ஆஸ்டியோபொரோசிஸ் அப்படிங்கும்போது என்னென்னா போன்லேருந்து கால்சியம் வந்து ரிலீஸ் ஆகிட்டே இருக்கும். அந்த போனில் டெபாசிட் ஆக வேண்டிய கால்சியம் வந்து ப்ராப்பராக டெபாசிட் ஆகாததுனால போன்லேருந்து கால்சியம் ரிலீஸ் ஆகிறதுனால பொரஸ்னால் ஓட்டை, போன்ஸில் வந்து ஓட்டை விழுகிறது அந்த மாதிரி சொல்லுவோம். சரியா, போன்ஸ் வந்து ரொம்ப வீக் ஆகிட்டு என்ன ஆகும், ஈஸியாக வந்து உடஞ்சிற மாதிரி இருக்கும். இதுதான் ஆஸ்டியோபோரோசிஸ் இன் அடல்ட் அப்படின்னு சொல்லுவோம். தென் அடுத்து பார்க்கக்கூடிய மினரல் என்னது, சோடியம். நார்மலாக சோடியம் அப்படிங்கும்போது காமன் சால்ட்டில் சோடியம் அதிகமாக இருக்கும். சரியா, நம்ம எடுத்துக்கிறோம் இல்லையா உப்பு, சரியா, தேவையான அளவு உப்பு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த சால்ட்டில் சோடியம் ஜாஸ்தியாக இருக்குது. சோடியத்தோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா ஃப்ளூயிட் பேலன்ஸ் இன்வால்விங் நியூரோ டிரான்ஸ்மிஷன். ஃப்ளூயிட் பேலன்ஸ் அப்படிங்கும்போது நம்ம பாடியில் மேக்ஸிமம் வந்து எல்லா செல்ஸ்குள்ளாரையுமே வாட்டர் கண்டென்ட் இருக்கும். ஸோ அந்த செல்ஸுக்குள்ளார இருக்கக்கூடிய வாட்டர் கண்டென்ட்டை நார்மலாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த சோடியம் பம்பிங் சேனல் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அது நீ வந்து ஹையர் கிளாஸஸ் போகும்போது படிப்பீங்க. இப்போதைக்கு இது வந்து ஃப்ளூயிட் மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அதாவது ஒவ்வொரு இண்டிவிஜுவல் செல்லையுமே வந்து சைட்டோபிளாசம் இருக்குது. சரியா, நியூக்ளியஸ்குள்ளார நியூக்ளியோபிளாசம் அப்படிங்கிறது இருக்குது. அது எல்லாமே செல்லுக்குள்ளே இருக்கக்கூடிய ஃப்ளூயிட்ஸ். அந்த ஃப்ளூயிட்ஸை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த சோடியம் அப்படிங்கிறது எசென்ஷியல். இதை தவிர நியூரோ டிரான்ஸ்மிஷன் அப்படிங்கிறது சொல்லுவோம். நியூரான்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் படிச்சிருப்பீங்க. நியூரான்ஸ் அப்படிங்கிறது என்னது, நர்வ் செல்ஸ். இப்போ நர்வ் செல்ஸ் வந்து என்ன, நர்வ் செல்ஸோட ஃபங்க்ஷன் என்ன, மெயினாக வந்து நர்வ் இம்பல்சஸை கண்டக்ட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஐஸ் எடுத்துக்கலாம். ஐஸ்லேருந்து வெளியே இருந்து நம்ம வந்து பார்க்குறோம். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் வந்து என்ன ஆகுது, பின்னாடி இருக்கக்கூடிய ஐக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நியூரான் வழியாக பிரெயினுக்கு போகும். ஸோ அந்த சிக்னலை வெளியேருந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு நர்வ் செல்ஸ் தேவை. அப்போ இந்த சோடியம் தான் என்ன பண்ணுது, நியூரோ டிரான்ஸ்மிஷன். அதாவது ஒரு நர்வ்லேருந்து இன்னொரு நர்வுக்கு டிரான்ஸ்மிஷன் எடுத்துகிட்டு போய் பிரெயினை ரீச் பண்ணுறதுக்கு இந்த சோடியம் தேவை. ஸோ அதுக்காக சோடியம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போது இந்த சோடியம் வந்து நம்ம ப்ராப்பராக எடுத்துக்கல அப்படின்னா வாட் வில் ஹேப்பன் அப்படின்னா மஸ்குலர் கிராம்ப்னா தசை இழுத்து பிடிச்சிக்கிச்சு, தசை பிடிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கு மெயினான காரணம் இந்த சோடியம். இந்த நர்வ் இம்பல்ஸ் டு நாட் கெட் டிரான்ஸ்மிட்டட். இப்போது ப்ராப்பராக வந்து நர்வ் இம்பல்சஸ் வந்து டிரான்ஸ்மிட் ஆகாது. நர்வ் இம்பல்சஸ் டிரான்ஸ்மிட் ஆகாது அப்படின்னா என்னது, அது வந்து பக்கத்தில் இருக்க நியூரானுக்கு பிரெயினுக்கு அந்த சிக்னல் வந்து டிரான்ஸ்மிட் ஆகி போகாமல் ஸ்டாப் ஆகிடும். ஸோ இதுதான் வந்து டெஃபிஷியன்சி டிஸார்டர்ஸ் ஆஃப் சோடியம். தென் அடுத்தது என்ன அப்படின்னா பொட்டாசியம் அப்படிங்கும்போது எதில் இருக்கும் அப்படின்னா பனானாவில் இருக்கும். சரியா, வாழைப்பழம் இருக்குது இல்லையா, ஸ்வீட் பொட்டேட்டோ என்னது, சக்கரவள்ளி கிழங்கு. தென் நட்ஸ், ஹோல் கிரெயின், சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ்னால் லெமன், ஆரஞ்ச், இது எல்லாத்துலேயுமே வந்து இந்த பொட்டாசியம் ஜாஸ்தியாக இருக்கும். பொட்டாசியத்தோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா இதுவும் வந்து ரெகுலேட் நர்வ்ஸ் அண்ட் மசில் ஆக்டிவிட்டி. நர்வ் இம்பல்சஸை கண்டக்ட் பண்ணுறதுக்கும் மசில் ஆக்டிவிட்டியை ரெகுலேட் பண்ணுறதுக்கு இந்த பொட்டாசியம் ரொம்ப தேவைப்படுது. ஸோ எப்படி சோடியம் இல்லைன்னா மஸ்குலர் கிராம்ப் தசை பிடிப்பு வருமோ அதே மாதிரி பொட்டாசியம் இல்லைனாலும் மசில் ஃபேட்டிக்யூ அப்படின்னா மசில்ஸ் வந்து அந்த இடத்துக்கு வந்து என்ன சொல்கிறது, ப்ராப்பராக ஃபங்க்ஷன் பண்ணாத மாதிரி இருக்கிறது. தென் நர்வ் இம்பல்சஸ் டு நாட் கெட் டிரான்ஸ்மிட்டட். இதே எப்படி சோடியமில் நர்வ் இம்பல்ஸ் வந்து ப்ராப்பராக டிரான்ஸ்மிட் ஆகாதோ அதே மாதிரி பொட்டாசியம் கம்மியாக இருந்தாலுமே நர்வ் இம்பல்சஸ் வந்து ப்ராப்பராக டிரான்ஸ்மிட் ஆகாது. தென் இதெல்லாமே வந்து என்னென்னா கால்சியம், சோடியம், பொட்டாசியம் என்னது மேக்ரோ நியூட்ரியன்ஸ். மேக்ரோ மினரல்ஸ் அப்படிங்கிறது சொல்லலாம். தென் அடுத்து பார்க்குறது என்னது மைக்ரோ மினரல்ஸில் அயன் அண்ட் அயோடின் இது ரெண்டுமே வந்து மைக்ரோ மினரல்ஸில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அயன் அப்படிங்கிறது எதுலாம் இருக்கும், இப்போ அயன் அப்படிங்கிறது நார்மலாக பார்த்தோன்னா ஸ்பினாஷ், சரியா, கீரை வகைகளில். தென் டேட்ஸ் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. தென் கிரெயின்ஸ், ப்ரக்கோலி, ஹோல் சீரியல்ஸ், நட்ஸ், ஃபிஷ், லிவர், இது எல்லாத்துலேயுமே வந்து அயன் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இதில் பார்த்தோம் அப்படின்னா அயன் அப்படிங்கிறது நம்ம பாடியில் பார்த்தோம் அப்படின்னா பிளட்டில் ஹீமோக்ளோபின் அப்படிங்கிறது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. சரியா, பிளட்டில் ஹீமோக்ளோபின் அப்படிங்கிறது ஒரு ரெட் பிக்மெண்ட், ஆர்பிசி, ரெட் பிளட் செல்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பிக்மெண்ட் தான் ஹீமோக்ளோபின். இந்த ஹீமோக்ளோபின்னால தான் பிளட் வந்து எப்படி இருக்குது, ரெட் கலரில் இருக்குது. சரியா, இந்த ஹீமோக்ளோபின் என்ன பண்ணோம் அப்படின்னா ஆக்சிஜனை கேரி பண்ணிட்டு போகக்கூடியது தான் அதோட மெயின் ஃபங்க்ஷன். சரியா, இப்போது இந்த ஹீமோக்ளோபின் லெவல் கம்மியாகிடுச்சு அப்படின்னா இப்போ நீங்கள் டாக்டர்கிட்ட போனீங்க அப்படின்னா ரத்தம் கம்மியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா. அதுக்கு என்ன காரணம், நமக்கு
ரத்தம் கம்மியாக இருக்கிறது கிடையாது. சரியா? இந்த ஹீமோக்ளோபின் சொல்கிறோம் இல்லையா, ரத்தத்தில் இருக்கக்கூடிய ஹீமோக்ளோபின் கம்மியாகிறதுனால தான் டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்க, ரத்தம் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை நம்ம என்ன சொல்லுவோம், அனீமியா அப்படிங்கிறது சொல்லுவோம். சரியா? இது புரிஞ்சுதா உங்களுக்கு? தென் அடுத்தது அயோடின். அயோடின் அப்படிங்கிறது அயோடைஸ்டு சால்ட் வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த விளம்பரத்துலலாம் பார்த்துருப்பீங்க இல்லையா? சால்ட் விளம்பரத்தில் மெயினாக வந்து என்ன பண்ணணும், அயோடைஸ்டு சால்ட் வந்து யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா? ஓகேவா? அயோடைஸ்டு சால்ட் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்போது அந்த அயோடைஸ்டு சால்ட் எதுலாம் இருக்கும் அப்படின்னா மில்கில், சீ ஃபுட், இதில் எல்லாம் வந்து அயோடைஸ்டு சால்ட் வந்து இருக்கும். சரியா? தென் அயோடைஸ்டு சால்ட்டில் அயோடின் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். இந்த அயோடின் எதுக்கு தேவைப்படும் அப்படின்னா தைராய்டு ஹார்மோன் ஃபார்ம் ஆகிறதுக்கு தேவைப்படக்கூடியது. ஹார்மோன்ஸ் அப்படிங்கிறது நம்மளோட உடம்புல இருக்கக்கூடிய நார்மல் ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு இந்த சர்டைன் ஹார்மோன்ஸ் வந்து ரிலீஸ் ஆகும். ஸோ அந்த ஹார்மோனை தைராய்டு ஹார்மோன் அப்படிங்கிறத ஃபார்ம் பண்ணுறது தான் இந்த அயோடின். ஸோ இந்த ஹார்மோன் ப்ராப்பராக சிந்தசிஸ் ஆகலை அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு டெஃபிஷியன்சி டிசார்டர் என்ன வரும், காய்டர் அப்படிங்கிற ஒரு டிசீஸ் வந்து நமக்கு வரும். ஸோ இதெல்லாம் தான் வந்து மினரல்ஸுடைய டயட்ரி சோர்சஸ், ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் டெஃபிஷியன்சி டிசார்டர்ஸ். சரியா? இதில் மேக்ரோ மினரல்ஸில் நம்ம ஒரு 3யும் மைக்ரோ மினரல்ஸில் ஒரு 2வும் வந்து நம்ம பார்த்துருக்கோம். சரியா? நம்ம அடுத்து பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ப்ரோட்டீன் எனர்ஜி மால் நியூட்ரிஷன். ப்ரோட்டீன் எனர்ஜி மால் நியூட்ரிஷன் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். சரி, அடுத்து பார்க்க போகிறது என்னது, ப்ரோட்டீன் எனர்ஜி மால் நியூட்ரியன்ஸ். அதை வந்து ஷார்ட் ஃபார்மில் என்ன சொல்லுவோம் அப்படின்னா PEM. P ஃபார் ப்ரோட்டீன், E ஃபார் எனர்ஜி, M ஃபார் மால் நியூட்ரிஷன் அப்படிங்கிறது சொல்லலாம். சரியா? இப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஆப்சன்ஸ் ஆஃப் சர்டன் நியூட்ரிஷன்ஸ், அதாவது நம்ம சாப்பிட்ற ஃபுட்டில் தேவையான நியூட்ரிஷன்ஸ் கிடைக்கல அப்படின்னா, நியூட்ரிஷன்ஸ் கிடைக்காத போது அது கண்டினியூஸாக ஒரு லாங் பீரியட் ஆஃப் டைமில் நம்ம கிளாஸ் ஆஃப் நியூட்ரிஷன்ஸ் பார்த்தோம் இல்லையா? கிளாஸ் ஆஃப் நியூட்ரிஷன்ஸ் பார்த்துருக்கோம் இல்லையா? கிளாஸ் ஆஃப் நியூட்ரிஷன்ஸில் என்னென்ன பார்த்துருக்கோம், கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன், ஃபேட், விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் பார்த்துருக்கோம் இல்லையா? இது எல்லாம் சேர்ந்த மாதிரியான டயட்டை தான் நம்ம ரெகுலராக எடுத்துக்கணும். சப்போஸ் இதை நம்ம ப்ராப்பராக எடுத்துக்கல, இதிலேருந்து ஏதாவது ஒன்று வந்து நமக்கு கம்மியாயிடுச்சு அப்படின்னா, ரொம்ப காலமாக இந்த மாதிரி கம்மியாக இருக்கக்கூடிய நியூட்ரிஷியஸ் லெஸ் ஃபுட்டை எடுத்துகிட்டு இருக்கும்போது நமக்கு வரக்கூடிய டிசீஸ் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ப்ரோட்டீன் எனர்ஜி மால் நியூட்ரிஷன் அப்படிங்கிறது சொல்லுவோம். எதனால் ப்ரோட்டீன் எனர்ஜி மால் நியூட்ரிஷன் சொல்லுவோம்னா, பர்டிகுலராக நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடில் ப்ரோட்டீன் வந்து கம்மியாயிடுச்சு அப்படின்னா வரக்கூடிய டெஃபிஷியன்சி டிசீஸ் தான் நம்ம வந்து ப்ரோட்டீன் எனர்ஜி மால் நியூட்ரிஷன் அப்படிங்கிறது சொல்லலாம். பேர்லேயே உங்களுக்கு தெரியுது இல்லையா? அதாவது ப்ரோட்டீன் எனர்ஜி ப்ராப்பராக தேவைப்படலை, பற்றாக்குறையாக இருக்குது. ஸோ அதனால தான் இதை நம்ம ப்ரோட்டீன் எனர்ஜி மால் நியூட்ரிஷன் அப்படிங்கிறது சொல்கிறோம். இப்போது இந்த ப்ரோட்டீன் கம்மியாக இருக்கிறதுனால என்ன டிசீஸ் வரும் அப்படின்னா குவாஷியாக்கர் அண்ட் மராஸ்மஸ், 2 இம்பார்ட்டன்ட் டிசீஸ் ப்ரோட்டீன் கம்மியாக இருக்கிறதுனால வரக்கூடிய டிசீசஸ். சரியா? இப்போ அந்த டிசீஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். ப்ரோட்டீன் டெஃபிஷியன்சியால் வரக்கூடிய டிசீஸ் என்னது, குவாஷியாக்கர் அண்ட் மராஸ்மஸ். சரியா? இப்போது குவாஷியாக்கர்னால் என்ன, மராஸ்மஸ்னால் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சரியா? இதில் ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா குவாஷியாக்கர் அப்படிங்கும்போது சிவியர் ப்ரோட்டீன் டெஃபிஷியன்சி. அந்த குழந்தைக்கு, அதாவது 1லேருந்து 5 வயசு உள்ள குழந்தைக்கு ப்ராப்பராக தேவையான அளவுக்கு ப்ரோட்டீன், அதோட உடம்புக்கு தேவையான அளவுக்கு ப்ரோட்டீன் கிடைக்காதப்போ வரக்கூடிய டிசீஸ் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா குவாஷியாக்கர் அப்படிங்கிறது சொல்லுவோம். சரியா? மெயினாக வந்து அதோடய ஃபுட்டில் கார்போஹைட்ரேட் ஜாஸ்தியாக இருக்கும், பட் ப்ரோட்டீன் வந்து இல்லாமல் இருக்கும். அதனால் அந்த குழந்தைக்கு தேவையான ப்ரோட்டீன் கிடைக்காதனால வரக்கூடிய டிசீஸ் தான் குவாஷியாக்கர் அப்படிங்கிறது சொல்லுவோம். இதுவே மராஸ்மஸ் அப்படிங்கும்போது குழந்தைங்கள் அப்படின்னா 1 வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய குழந்தைங்கள் இருக்காங்க இல்லையா, அதை வந்து இன்ஃபேண்ட் அப்படிங்கிறது சொல்லுவோம். அந்த குழந்தைங்களுக்கு வரக்கூடிய டிசீஸ், அந்த குழந்தைங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா கார்போஹைட்ரேட்டும் கம்மியாக இருக்கும், ஃபேட்டும் கம்மியாக இருக்கும், ப்ரோட்டீனும் கம்மியாக இருக்கும். இந்த 3 இம்பார்ட்டண்ட் நியூட்ரியன்ஸுமே வந்து அவங்க எடுத்துக்கக்கூடிய ஃபுட்டில் கம்மியாக இருக்கிறதுனால வரக்கூடிய டிசீஸ் தான் மராஸ்மஸ். இது ரெண்டுமே என்ன அப்படின்னா ப்ரோட்டீன் எனர்ஜி மால் நியூட்ரிஷன் டிசீஸில் வரக்கூடிய டிசீசஸ். இதில் கீழே இந்த பிக்சர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த மால் நியூட்ரிஷன் டிசீஸில் ஃபஸ்ட்டு வரக்கூடியது மராஸ்மஸ். இந்த மராஸ்மஸ் நான் சொன்னேன் இல்லையா, அதாவது என்னென்னா
குழந்தை வந்து 1 வயசுக்கும் கீழே இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு வரக்கூடிய டிசீஸ். தேவையான ஊட்டச்சத்து வந்து கிடைக்காதனால, கார்போஹைட்ரேட், ஃபேட், ப்ரோட்டீன் எந்த ஒரு நியூட்ரியன்ஸுமே இந்த குழந்தைங்களுக்கு கிடைக்காதனால எப்படி இருக்காங்க பாருங்கள், எலும்பு அப்படியே எலும்பாக இருக்காங்களா, அவங்களுக்கு ஃப்ளஷ்ஷே இல்லாமல் எலும்பும் தோலுமா இருக்கிற மாதிரி சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இருக்கக்கூடிய குழந்தைகள். தென் அதுக்கப்புறம் பார்த்தோன்னா குவாஷியாக்கரில் பார்த்தோம் அப்படின்னா இந்த குழந்தைங்களுக்கு என்ன ஆகும், கார்போஹைட்ரேட் தான் அதிகமாக எடுத்துப்பாங்க. ப்ரோட்டீன் தேவையான அளவுக்கு கிடைக்காதனால என்ன ஆகும் அப்படின்னா என்லார்ஜ்டு பெல்லி, வயிறு வந்து பானை மாதிரி இருக்கக்கூடிய மாதிரி ஒரு அப்பியரன்ஸ் வந்து இந்த குழந்தைங்களுக்கு இருக்கும். சரியா, இது 2 தான் வந்து ப்ரோட்டீன் எனர்ஜி மால் நியூட்ரிஷனில் வரக்கூடிய டிசீசஸ். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, அடுத்து பார்க்கலாம் கண்ணா. ஃபுட் ஹைஜீன். அடுத்து பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஃபுட் ஹைஜீன். அதாவது என்ன அப்படின்னா ஃபுட்டை வந்து நம்ம ஹைஜீனிக்காக வந்து வச்சுக்கணும். ஹைஜீனிக்காக வச்சுக்கணும் அப்படின்னா இப்போ நம்ம வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம், ஹேண்ட் வாஷ் பண்ணுவோம் இல்லையா. எதுக்காக ஹேண்ட் வாஷ் பண்ணுறோம், நம்ம சாப்பிடக்கூடிய ஃபுட்டு வந்து நம்ம கையிலேருந்து எந்த டர்ட்டும் மிக்ஸ் ஆகி உள்ளார என்ட்ராயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து அவ்வளோ கேர்ஃபுல்லாக ஃபுட்டை இன்டேக் பண்ணிக்கிறோம். அதுவே வந்து ஃபுட்டு ஸ்பாயில் ஆகாமல் பார்த்துக்கிறதுக்கு, ஃபுட்டை வந்து ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக, ஸ்பாயில் ஆகாமல் பாதுகாக்கிறதுக்காக தான் இந்த ஃபுட் ஹைஜீன் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். சரியா, இப்போ ஃபுட் வந்து நார்மல் ஸ்டேட்டில் இருக்கும்போது நம்மளால் எடுத்துக்க முடியும். அதுவே ஃபுட்டு வந்து கெட்டு போயிடுச்சு அப்படின்னா அதை நம்ம கன்சியூம் பண்ண முடியுமா, முடியாது. ஸோ அந்த ஃபுட் ஸ்பாயிலேஜை தவிர்க்கிறதுக்காக தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஃபுட் ஹைஜீன் அப்படிங்கிறது சொல்லுவோம். இதில் பார்த்தோம் அப்படின்னா பர்சனல் ஹைஜீன், நம்ம இப்போ குக் பண்ணிகிட்டு இருக்கும்போது ப்ராப்பராக குக் பண்ணாமல் நம்ம ஹேண்டில் ஏதாவது டர்ட்டோ டஸ்ட்டோ இல்லை ப்ராப்பராக இது பண்ணல அப்படின்னா இப்போ நம்ம அந்த கையை வச்சு இந்த ஃபுட்டை குக் பண்ணும்போது என்ன ஆகும், அந்த ஃபுட் வந்து கண்டிப்பாக என்ன ஆகும், ஸ்பாயில் ஆகும். ஓகேவா, இப்போது எந்தெந்த மாதிரி ஃபுட் ஸ்பாயிலேஜில் எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது. இப்போ வந்து ஒரு ஃபுட் வந்து கெட்டு போயிடுச்சு, அதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம், எந்தெந்த மெத்தட்ஸில் கண்டுபிடிக்கலாம், எப்படி தெரியும் ஒரு ஃபுட் வந்து கெட்டு போயிடுச்சு, ஸ்பாயில் ஆகிடுச்சு அப்படிங்கிறது அப்படின்னா ஃபஸ்ட்டு சேஞ்ச் இன் அப்பியரன்ஸ். இப்போ பார்த்தோம் அப்படின்னா இப்போ சாதம் இப்போ காலையில் வச்ச ஃபுட்டு வந்து ப்ராப்பராக இதாகாமல் கெட்டுடுச்சு அப்படின்னா என்ன ஆகும், இப்போ ஈவினிங் வந்து போய் பார்த்தோம் அப்படின்னா சாதத்து மேலே தண்ணி விட்ட மாதிரி ஆகிடும் இல்லையா, பார்த்துருப்பீங்க. சரியா, இப்போ ரைஸ் வச்சுருக்கோம், ரைஸ் வந்து மார்னிங் வச்சுட்டு போகிறோம். இப்போ வந்து ரைஸ் கெட்டுடுச்சு அப்படின்னா மேலே எப்படி இருக்கும், தொட்டு பார்க்கும்போது தண்ணி விட்ட மாதிரி இருக்கும். அப்போ சேஞ்ச் இன் அப்பியரன்ஸ் பார்க்கும்போதே தெரியாது. தென் கலர் சேஞ்ச் ஆகிடுறது அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ப்ரெட் எடுத்துக்கலாமா. இப்போ ப்ரெட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃப்ரெஷ் ப்ரெட் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஒயிட் கலரில் இருக்க மாதிரி இருக்கும். அதுவே வந்து மேலே ஃபங்கஸ் வந்து ஏதாவது ஸ்பாயில் பண்ணிடுச்சு அப்படின்னா மேலே பார்க்கும்போது எப்படி இருக்கும், ஒரு க்ரீன் ஆர் எல்லோ கலரில் கலர் சேஞ்ச் இருக்கும். தென் டெக்ஸ்சர் அப்படின்னா அதோட நேச்சர் வந்து மாறிடுறது. ஓடர், இப்போது கெட்டுப்போன ஃபுட் வந்து எப்படி இருக்கும், நல்ல கமகமன் வாசடிக்குமா, கிடையாது. எப்படி இருக்கும், ஒரு பேட் ஸ்மெல் வந்து க்ரியேட் ஆகும். இதெல்லாம் வச்சு தான் நம்ம என்ன பண்ணுவோம், ஃபுட் வந்து ஸ்பாயில் ஆகிடுச்சு அப்படிங்கிறத நம்மளால் கண்டுபிடிக்க முடியுது. அண்ட் டேஸ்ட் அப்படிங்கும்போது என்ன ஆகுதோ, இப்போது கெட்டுப்போன ஃபுட்டு வந்து என்ன பண்ணலாம், டேஸ்ட்டும் என்ன ஆகிடும், மாறி போயிடும். ஓகேவா, த ஃபேக்டர்ஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபுட் ஸ்பாயிலேஜ் ஆர் கிவன் பிலோ. அப்போ வந்து என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் வந்து ஃபுட்டை ஸ்பாயில் பண்ணும் அப்படின்னு பார்த்தோன்னா இன்டர்னல் ஃபேக்டர்ஸ், ஃபுட்டுலேயே இருக்கக்கூடிய ஃபேக்டர்ஸ் தான் இன்டர்னல் ஃபேக்டர்ஸ். தென் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் அப்படின்னா இப்போ நம்ம ஃபுட்டை எடுத்து வைக்கக்கூடிய பாத்திரத்தில் ப்ராப்பராக எடுத்து வைக்கல அப்படிங்கும்போது இட் வில் கெட் ஸ்பாயில்டு. சரியா, ஓகேவா. இப்போ இன்டர்னல் ஃபேக்டர்ஸ் அப்படிங்கும்போது என்சமேட்டிக் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் மாய்ஸ்சர் கண்டிஷன் ஆஃப் த ஃபுட். அப்போது நம்ம ஒரு ஃபுட் வச்சுருக்கோன்னு வச்சுக்கோங்க. இப்போ ப்ரெட்டே ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரெட் எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்க. இப்போ ப்ரெட்டில் பார்த்தோம் அப்படின்னா நார்மலாக மாய்ஸ்சர் கண்டென்ட் கொஞ்சம் இருக்கும். சரியா, அந்த மாய்ஸ்சர் கண்டென்ட் வந்து நாளாக என்ன ஆகும் அப்படின்னா அதுக்குள்ளே இருக்கக்கூடிய கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்து என்ன ஆகும், அதுக்கு மேலே ஃபங்கஸ் வந்து க்ரோத் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ஃபுட்டில் இருக்கக்கூடிய மாய்ஸ்சர் கண்டென்ட்டே அண்ட் என்சமேட்டிக் ஆக்டிவிட்டீஸ்னால ஸ்பாயில் ஆச்சு அப்படின்னா தட் இஸ் கால்டு இன்டர்னல் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதுவே எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் அப்படிங்கும்போது அடல்ட்ரன்ஸ் இன் த ஃபுட். அடல்ட்ரன்ஸ் அப்படிங்கும்போது ஏதோ கலருக்காக ஏதாவது ஃபுட்டில் ஆட் பண்ணும்போது, இல்லை அப்படின்னா நம்ம வந்து ஃபுட்டை எடுத்து வைக்கக்கூடிய தட் இஸ் வெசல்ஸை ப்ராப்பராக க்ளீன் பண்ணாமல் வச்சுருந்தோம் அப்படின்னாலோ, இல்லை குக்கிங் ஏரியாவில் நம்ம கட் பண்ணும்போது ப்ராப்பராக க்ளீன் பண்ணாமல் கட் பண்ணிட்டோம் அப்படின்னாலோ, அந்த குக்கிங் ஏரியாவில் இருக்கக்கூடிய நைஃபு குக்கிங் ஏரியா வந்து க்ளீனாக இல்லாமல் இருந்துச்சுனாலோ, இல்லை அதை வந்து ஃபுட்டை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு ப்ராப்பரான ஏதாவது வெசல்ஸ் இல்லாமல் இருந்துச்சுனாலோ என்னாகும்,
இப்போது ஃபுட்டை குக் பண்ணிவிட்டு ப்ராப்பராக க்ளோஸ் பண்ணி வச்சோம் அப்படின்னா என்ன ஆகும், அது ட்ரை ஆகாமல் இருக்கும். இப்போ ஸ்டோர் பண்ணும்போது ப்ராப்பராக லிட் போடாமல் க்ளோஸ் பண்ணாமல் வச்சிட்டோம் அப்படின்னா என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், ஃபுட்டு வந்து ரொம்ப ட்ரை ஆகிடும். ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னா எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் விச் ஸ்பாயில் த ஃபுட். இதெல்லாம் தான் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரியா, அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன் கண்ணா. இப்போ ஃபுட் ஹைஜீனில் எப்படியெல்லாம் வந்து ஃபுட் ஸ்பாயில் ஆனதை கண்டுபிடிக்கலாம், தென் என்னென்ன ஃபேக்டர்ஸ் வந்து இந்த ஃபுட்டை வந்து ஸ்பாயில் பண்ணியிருக்கு, தட் இஸ் இன்டர்னல் ஃபேக்டர்ஸ் அண்ட் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸை பார்த்தாச்சு. தென் அடுத்து பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஃபுட் ப்ரிசர்வேஷன். ப்ரிசர்வேஷன் அப்படின்னா என்னென்னா எப்படியெல்லாம் வந்து ஃபுட்டு வந்து டீகே ஆகாமல், கெட்டு போகாமல், வேஸ்ட் ஆகாமல் பார்த்துக்கிறது, எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கிறது. இப்போது நம்ம ஒரு பிக்கிள் ரெடி பண்ணுறோம் அப்படின்னா பிக்கிள் வந்து அன்றைக்கே போட்டு சாப்பிட்றோமா, கிடையாது. அதை வந்து ஒரு 2 or 3 months வந்து எப்படி வந்து கெட்டு போகாமல் ப்ரிசர்வ் பண்ணி வைக்கிறது அப்படிங்கிறது தான் ஃபுட் ப்ரிசர்வேஷன். ஓகேவா, அதை வந்து எப்படி பண்ணலாம், நம்ம ஃப்யூச்சர் யூஸ்க்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம். தட் இஸ் கால்ட் அஸ் ஃபுட் ப்ரிசர்வேஷன். ஃபுட்டை எதுக்காக ப்ரிசர்வ் பண்ணணும், காமனாக ஃபுட்டை எதுக்காக ப்ரிசர்வ் பண்ணணும், எதுக்காக அப்படின்னா ஷெல்ஃப் லைஃப் ஆஃப் த ஃபுட்டோடைய லைஃப்பை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக. சரியா, லாங் டேர்ம் யூசேஜ்க்காக நம்ம வந்து இந்த ஃபுட்டை என்ன பண்ணணும், ப்ரிசர்வ் பண்ணி வைக்கலாம். தென் அதோட கலர், டெக்ஸ்சர், ஃப்ளேவர், அதோட நியூட்ரிட்டிவ் வேல்யூலாம் அப்படியே இருக்கிற மாதிரி ப்ரிசர்வ் பண்ணி வைக்கணும். தென் இதுக்கப்புறம் இப்போ ப்ரிசர்வ் பண்ணி வச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து இப்போது நிறைய நாளைக்கு நமக்கு ஃபுட் வந்து அவைலபிலிட்டியாக இருக்கும், நமக்கு நிறைய நாள் ஃபுட்டு கிடைக்கும். சரியா, இப்போ நமக்கு கிடைக்கும் போது அதை சேவ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா என்ன ஆகும், நம்ம அடுத்து அந்த ஃபுட்டு கிடைக்காதப்ப என்ன பண்ணிக்கலாம், அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்க்ரீஸ் ஃபுட் சப்ளை. தென் டிக்ரீஸ் வேஸ்டேஜ் ஆஃப் ஃபுட்டு வேஸ்ட் பண்ணுறத நம்ம ப்ராப்பராக ப்ரிசர்வ் பண்ணி வச்சுட்டுனா என்ன பண்ணலாம், இன்றைக்கி கொஞ்சம் மீதி ஆகிடுச்சுன்னா நாளைக்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் வந்து ஃபுட் ப்ரிசர்வேஷனுக்கான இம்பார்ட்டண்ட் ரீசன்ஸ். சரியா, தென் அடுத்தது மெத்தட்ஸ் ஆஃப் ஃபுட் ப்ரிசர்வேஷன். என்னென்ன மெத்தட்ஸ்லாம் இருக்குது ஃபுட்டை ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறத தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சரியா, நிறைய மெத்தட்ஸ் இருக்குது ஃபுட்டை ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு, நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. அதில் நமக்கு ஒரு சில மெத்தட்ஸ் கொடுத்துருக்காங்க, அது என்னென்ன மெத்தட்ஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம். சரியா, எப்படியெல்லாம் வந்து ஃபுட்டை நம்ம ப்ரிசர்வ் பண்ணி அது கெட்டு போகாமல், வீணாகாமல் ஃப்யூச்சர் யூஸுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது. சரியா, இதில் ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தோம் அப்படின்னா ட்ரையிங். நீங்கள் வீட்டில் பார்த்துருப்பீங்க, அம்மாங்களாம் என்ன பண்ணுவாங்க, இந்த பருப்பு காய வைக்கிறது, மிளகாய் காய வைக்கிறது, அந்த மாதிரி பண்ணுவாங்க இல்லையா, அதுதான் வந்து ட்ரையிங் அப்படின்னு சொல்லுவாள். சிம்பிளாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய வாட்டர் கண்டென்ட்டை ரிமூவ் பண்ணுறதுக்காக, மாய்ஸ்சர் கண்டென்ட்டை ரிமூவ் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுவோம், சிம்பிளாக அப்படியே வெயிலில் போய் காய வைக்கிறது தான் ட்ரையிங் அப்படிங்கிறது சொல்லுவோம். பருப்பு இந்த மீனெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போது மீன்லாம் வந்து கருவாடாக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க, வெயிலில் காய வைக்கிறது, அது வந்து ஒரு ட்ரையிங் சொல்லுவோம். தென் வேக்யூம் ட்ரையிங் அப்படிங்கும்போது வேக்யூமில் சும்மா ட்ரை ஏர் ப்ளோ ஆகிற மாதிரி இருக்கும். அங்கே வந்து மில்க் பவுடரு, சீஸ் பவுடரு, இது எல்லாத்தையுமே என்ன பண்ணுவாங்கன்னா வேக்யூமில், சரியா, வேக்யூமில் ட்ரை பண்ணுவாங்க. ஹாட் ஏர் ட்ரையிங் அப்படின்னா ஹாட் ஏர் வந்து உள்ளார ப்ளோ ஆகிட்டே இருக்கும். இப்போ கிரேப்ஸ், ட்ரை ஃப்ரூட்ஸ், பொட்டேட்டோ ஃப்ளேக்ஸ் இதெல்லாம் இருக்குது அப்படின்னா அந்த ஹாட் ஏரில் அப்படியே போயிட்டு இருக்கும்போது என்ன ஆகும், அது மேலே இருக்கக்கூடிய மாய்ஸ்சர்லாம் என்ன ஆகும், அதெல்லாமே வந்து அந்த ஹாட் ஏர் வந்து எவாப்ரேட் பண்ணிவிடும். ஸோ இந்த ட்ரையிங் பண்ணுறதுனால என்ன ஆகுது அப்படின்னா இந்த வெயிலில் வைக்கிறதுனாலையும் இந்த ஹாட் ஏர் ட்ரைனாலையும் இல்லை வேக்யூம் ட்ரைனாலும் என்ன ஆகும் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இருக்குது இல்லையா, அதாவது அதில் இருக்கக்கூடிய மாய்ஸ்சர் கண்டென்ட், வாட்டர் கண்டென்ட் குறைஞ்சிருச்சுனாவே ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் எதாலையும் அங்கே க்ரோ ஆக முடியாது. ஸோ பாக்டீரியா, ஈஸ்ட், மோல்டு இந்த மாதிரி ஆர்கானிசம்ஸ்லாம் என்ன ஆகாது, அந்த மாதிரி மாய்ஸ்சர் கண்டென்ட் இல்லைன்னா அது எல்லாத்துலேயும் க்ரோ ஆகாது. ஸோ அதை நம்ம என்ன பண்ணியாச்சு, ப்ரிசர்வ் பண்ணியாச்சா. தென் அடுத்த ஸ்டெப் என்னென்னா ஸ்மோக்கிங் அப்படின்னா புகையை யூஸ் பண்ணி எப்படி வந்து ட்ரை பண்ணுறது அப்படின்னா இதில் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் லைக் என்னென்னதெல்லாம் வந்து புகை யூஸ் பண்ணி அதை வந்து ப்ரிசர்வ் பண்ணுவாங்க அப்படின்னா மீட் அண்ட் ஃபிஷ்ஷை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா புகை போட்டுருது. சரியா, போடும்போது என்ன ஆகும்னா ட்ரையிங் ஆக்ஷன் ஆஃப் த ஸ்மோக் டென் டு ப்ரிசர்வ் த, இந்த ஸ்மோக் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அந்த மீட் அண்ட் ஃபிஷ்ஷில் இருக்கக்கூடிய வாட்டர் கண்டென்ட்டை வந்து ட்ரை பண்ணிடும். ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம், மீட் அண்ட் ஃபிஷ்ஷை வந்து ப்ரிசர்வ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ மீட் அண்ட் ஃபிஷ் வந்து ஒரு 2 days ஸ்பாயில் ஆகுது அப்படின்னா இந்த ஸ்மோக்கிங் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா இட் வில் பி ஸ்டோர்டு ஃபார் 1 week கூட நம்ம வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். சரியா, தென் அடுத்தது இரேடியேஷன் அப்படிங்கும்போது ரேடியேஷனை பாஸ் பண்ணி எப்படி அந்த ஹார்ம்ஃபுல் பாக்டீரியாஸ் எல்லாம் வந்து அந்த ஃபுட்டில் இருக்கக்கூடிய பாக்டீரியாஸில் வந்து கில் பண்ணுறது அப்படிங்கிறது. இப்போ ஃபுட் இரேடியேஷன் ப்ராசஸில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு ஆப்டிமம் லெவலில் ஒரு தேவையான அளவு
இப்போ பர்டிகுலர் லெவலில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எக்ஸ்ரேஸையோ இல்லை காமா ரேஸோ யூவி ரேஸோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்மளோட ஃபுட் மேலே பாஸ் பண்ணும்போது அந்த ஃபுட்டில் சப்போஸ் இனி பாக்டீரியாஸ் ஹார்ம்ஃபுல் பாக்டீரியாஸோ ஏதோ ஒரு பெஸ்ட்டோ இருந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும், அது வந்து டை ஆகிடும். டை ஆகிட்டு அந்த அந்த ஃபுட் வந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாக ப்ரிசர்வ் ஆன மாதிரி இருக்கும். சரியா, ஓகேவா? தென் அடுத்தது என்னென்னா கோல்டு ஸ்டோரேஜ். ஓகேவா, இப்போ நம்ம எத்தனை ப்ரிசர்வேட்டிவ் மெத்தட்ஸ் பார்த்துருக்கோம்? ட்ரையிங் பார்த்துட்டோம், வெயிலில் சிம்பிளாக காய வைக்கிறது. ஸ்மோக்கிங் அப்படின்னா புகையை யூஸ் பண்ணி ட்ரை பண்ணுறது. இர்ரேடியேஷன் என்னது? ரேஸை பாஸ் பண்ணி ட்ரை பண்ணக்கூடியது. தென் அடுத்தது என்ன அப்படின்னா கோல்டு ஸ்டோரேஜ். கோல்டு ஸ்டோரேஜ் அப்படின்னா சிம்பிளாக உங்களுக்கு தெரியும். இப்போ நீங்கள் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் வந்து வாங்குறீங்க, உங்கள் அம்மா வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் வந்து காஞ்சி போகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுவீங்க? ஃப்ரிட்ஜில் கொண்டு போய் வச்சுருவீங்க. ஸோ ஃப்ரிட்ஜில் வச்சோம் அப்படின்னா அந்த ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ரொம்ப நாளைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் கோல்டு ஸ்டோரேஜ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ப்ராசஸில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஜென்ரலாக வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட் ப்ராடக்ட்ஸு, மில்க் ப்ராடக்ட்ஸு இது எல்லாத்தையும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா லோ டெம்பரேச்சரில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஸ்டோர் பண்ணி வைக்கிறது. இப்போ நம்ம பால் வாங்குகிறோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம்? காலையில் காஃபி போட்டு குடிக்கிறோம். தென் ரிமைனிங் இருக்கக்கூடிய மில்க் என்ன பண்ணுறோம்? ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு ஈவினிங் வந்து எடுத்து திரும்பவும் காஃபி போட்டு குடிப்போம். சரியா, அந்த மாதிரி நமக்கு தேவைப்படக்கூடியது எல்லாத்தையுமே வந்து லோ டெம்பரேச்சரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது. சரியா, ப்ரிசர்விங் த ஃபுட் ப்ராடக்ட்ஸ் அட் லோ டெம்பரேச்சர். இப்போ லோ டெம்பரேச்சரில் அந்த ஃபுட் ப்ராடக்ட்ஸை ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது அதோட பயாலஜிக்கல் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் வந்து என்னாகும்? ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். ஸோ ஸ்பாயிலேஜ் என்னாகும்? ரொம்ப லேட்டாக தான் நடக்கும். இப்போ 2 நாள் அது வந்து ஸ்பாயில் ஆகுது அப்படின்னா நம்ம கோல்டு ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கும்போது அந்த 2 days வந்து எக்ஸ்டெண்ட் ஆகி 4 or 5 days வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிடும். ஸோ இதில் நம்ம என்ன பண்ணலாம்? இந்த மெத்தடில் நம்ம ப்ரிசர்வ் பண்ணிக்கலாம். அண்ட் அடுத்த மெத்தட் என்னன்னா ஃப்ரீசிங். உங்களுக்கு தெரியும். இப்போது ஃபிஷ் ஆர் மீட் வந்து உங்கள் ஃபாதர் வாங்கிட்டு வராங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போது வாங்கிட்டு வந்துட்டு எக்ஸஸாக வாங்கிட்டு வந்தாச்சு, இன்றைக்கி குக் பண்ணியாச்சு, நாளைக்கு ஒரு பிரியாணி பண்ணலாம் அப்படிங்கும்போது என்ன பண்ணுவீங்க? ஃப்ரீசரில் கொண்டு போய் வச்சுருவீங்களா அந்த மீட் அண்ட் ஃபிஷ்ஷை. ஸோ அந்த மெத்தடை தான் நம்ம ஃப்ரீசிங் அப்படிங்கிறத சொல்லுவோம். ஃப்ரீசிங் அப்படிங்கிறது வைட்லி யூஸ்ட் மெத்தட் ஆஃப் ஃபுட் ப்ரிசர்வேஷனில் ரொம்ப முக்கியமான மெத்தட் வந்து ஃப்ரீசிங். சரியா, இதில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த ஃபுட்டை வந்து 0 degree Celsius கீழே ஸ்டோர் பண்ணி வைக்கிறது. சரியா, அப்போ என்ன ஆகும் அப்படின்னா மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் 0 degree Celsius கீழே க்ரோ ஆக முடியாது. கெமிக்கல் ரியாக்ஷன் அண்ட் மெட்டபாலிக் ரியாக்ஷன் வந்து என்ன ஆகும்? அங்கே வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். ஸோ இந்த மெத்தட்ஸில் நம்ம வந்து ஃபுட்டை ஒரு சில ஃபுட்ஸை இந்த மெத்தட்ஸில் என்ன பண்ணலாம்? ப்ரிசர்வ் பண்ணி வச்சுக்கலாம். தென் அடுத்த மெத்தட் என்ன அப்படின்னா பாஸ்டரைசேஷன். இப்போ இந்த ஃப்ரீசிங் கோல்டு ஸ்டோரேஜுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட் டு த மெத்தட் தான் பாஸ்டரைசேஷன் அப்படிங்கிறது சொல்லுவோம். இது வந்து எந்த ஃபுட் ஐட்டம்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னா லிக்விட் ஃபுட் ப்ராடக்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம். சரியா, லிக்விட் ஃபுட் ஐட்டம்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம். பாஸ்டரைசேஷன் அப்படிங்கும்போது இந்த மெத்தடில் மெயினாக வந்து மில்க் அண்ட் பீவரேஜஸ். சரியா, இப்போது ஆல்கஹால்ஸ் அந்த மாதிரி பீவரேஜஸ்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ப்ரிசர்வ் பண்ணுறது எப்படி அப்படின்னா பாயிலிங் ஆஃப் மில்க் டு ஹை டெம்பரேச்சரில் பாயில் பண்ணிவிட்டு சடனாக என்ன பண்ணுறது? கூல் பண்ணுறது. அந்த டெக்னிக் தான் நம்ம என்ன சொல்லுவோம்? பாஸ்டரைசேஷன் அப்படிங்கிறது சொல்லுவோம். சரியா, அதாவது என்னென்னா பர்டிகுலராக பார்த்தோன்னா மில்க்கை ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு, அதாவது மில்க்கை வந்து 63 degree Celsius 30 minutes நல்லா பாயில் பண்ணிவிட்டு சடனாக என்ன பண்ணுறது? கூல் பண்ணிடுறது. இந்த மாதிரி பண்ணும்போது அதில் ஏதாவது மைக்ரோப்ஸ் இருந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக டை ஆகிடும். இந்த மாதிரி தான் வந்து மில்க் அண்ட் பீவரேஜஸ், அதாவது இந்த என்ன பீவரேஜஸ் அப்படிங்கும்போது நிறைய ட்ரிங்க்ஸ் எல்லாமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த மெத்தட்ஸில் தான் வந்து ப்ரிசர்வ் பண்ணுறாங்க. சரியா, அடுத்தது என்ன அப்படின்னா அடுத்த லாஸ்ட் ஸ்டோரேஜ் கேனிங் அப்படிங்கும்போது என்ன பண்ணலாம்? கேனிங் அப்படிங்கும்போது டின்ஸில் கண்டெய்னர்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சோம் அப்படின்னா என்ன பண்ணலாம்? அந்த ஃபுட்டை வந்து ஸ்பாயில் ஆகாமல் ப்ரிவெண்ட் பண்ணிடலாம். மோஸ்ட்டாக வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ், மீட், டெய்ரி ப்ராடக்ட்ஸ், இந்த பால் பவுடர்லாம் இருக்குது இல்லையா, பால் பவுடர் இதெல்லாம், ஃப்ரூட் ஜூஸஸ் அதெல்லாமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மாதிரி கேண்ட் ஐட்டமில் இது பண்ணிக்கிறது. ரெடி டு ஈட் ஃபுட். அப்போ ரெடி டு ஈட் ஃபுட் ஐட்டம்ஸ், ஜாம்ஸு, பிக்கிள்ஸு இதெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா க்ளீன் ஸ்டோர்டு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி ஏர்டைட் கண்டெய்னர். சரியா, ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா இப்படி கண்டெய்னரில் டைட்டாக பேக் பண்ணிவிட்டு தென் இட் இஸ் சப்ஜெக்ட் டு ஹை டெம்பரேச்சர்.
அந்த கண்டெய்னர்ஸ் அந்த கேனிங்கை வந்து ஹை டெம்பரேச்சரில் வச்சுட்டு அதுக்கப்புறம் சடனாக என்ன பண்ணிடுவாங்க, கூல் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகுது, அந்த ஃபுட்டில் ஏதாவது ஒரு மைக்ரோப்ஸ் இருந்துச்சுனாலே என்ன ஆகிடும், ஹை டெம்பரேச்சரில் ஹீட் பண்ணும்போது கில் ஆகிடும். இல்லை அப்படின்னா சடனாக கூல் பண்ணும்போது என்ன ஆகிடும், டை ஆகிடும். ஸோ இதெல்லாம் தான் வந்து என்னது, ப்ரிசர்வேட்டிவ் மெத்தட்ஸ். சரியா, ப்ரிசர்வேட்டிவ் மெத்தட்ஸில் நம்ம இப்போ என்னென்ன பார்த்துருக்கோம், ட்ரையிங் பார்த்துருக்கோம், ஸ்மோக்கிங் பார்த்துருக்கோம், இரேடியேஷன், தென் கோல்டு ஸ்டோரேஜ், ஃப்ரீசிங், அதுக்கப்புறம் பாஸ்டரைசேஷன், தென் லாஸ்ட்டாக என்ன பார்த்துருக்கோம், கேனிங் பார்த்துருக்கோம். தென் அடுத்தது என்ன அப்படின்னா அடிஷன் ஆஃப் ப்ரிசர்வேட்டிவ்ஸ். இப்போ ப்ரிசர்வேட்டிவ் அப்படிங்கிறத ஆட் பண்ணுவோம். எதுக்கு, இப்போ நம்ம எப்படியெல்லாம் வந்து ப்ரிசர்வ் பண்ணலான்னு பார்த்தோம். இந்த ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு, கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு ஏதாவது ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆட் பண்ணுறாங்களா, என்னென்ன மாதிரி ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சரியா, ஃபுட் கேன் பி ப்ரிசர்வ்ட் பை ஆடிங் நேச்சுரல் அண்ட் சிந்தட்டிக் ப்ரிசர்வேட்டிவ்ஸ். சரியா, இப்போ ஃபுட்டு ஸ்பாயில் ஆகாமல் தடுக்கிறதுக்கு சில நேச்சுரல் அண்ட் சிந்தட்டிக் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் வந்து கண்டிப்பாக ஆட் பண்ணுறாங்க. அப்போ எதெல்லாம் நேச்சுரல் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நேச்சுரலாக ப்ரிசர்வ் பண்ணுறது, சிந்தட்டிக் ப்ரிசர்வேட்டிவ்ஸ்னால் ஏதாவது கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணி ப்ரிசர்வ் பண்ணுறது. இப்போது நேச்சுரல் ப்ரிசர்வேட்டிவ்ஸில் பார்த்தோம் அப்படின்னா சால்ட், சுகர் அண்ட் ஆயில், இது 3 தான் நேச்சுரல் ப்ரிசர்வேட்டிவ்ஸில் வரக்கூடியது. சரியா, இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் நம்ம கீழே பார்க்கலாம். சால்ட் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு தெரியும், இப்போது நம்ம பிக்கிள் போடுவாங்க இல்லையா, அம்மாஸ் வந்து ஊறுகாய் போடுவாங்க இல்லையா. சரியா, ஊறுகாய் போடும்போது என்ன பண்ணுவாங்க, ஃபஸ்ட்டு மாங்காவோ இல்லை லெமனோ எந்த இது போட்டாலும், இல்லை நெல்லிக்காய் ஊறுகாயோ எது போட்டாலும் என்ன பண்ணுவாங்க, ஃபஸ்ட்டு அதெல்லாம் கட் பண்ணி நல்லா சால்ட்டில் போட்டு நல்லா என்ன பண்ணிடுவாங்க, ஊற வச்சுருவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த மேங்கோவில் இருக்கக்கூடிய வாட்டர்ஸ் இருக்குது இல்லையா, அந்த வாட்டர் எல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா ரிமூவ் ஆகிடும். சரியா, மாய்ஸ்டர் கண்டென்ட் எல்லாமே வந்து மேங்கோவிலேருந்து ரிமூவ் ஆகி போயிடும். சரியா, இதனால் என்ன ஆகுது, அதில் பாக்டீரியல் க்ரோத்தோ இல்லை ஏதோ மைக்ரோபியல் க்ரோத்தோ என்சைமேட்டிக் ஆக்டிவிட்டியோ என்ன ஆகிடும், அதை வந்து ஸ்டாப் பண்ணிடும். எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மீட்டு, ஃபிஷ்ஷு, தென் கூஸ்பெரினா நெல்லிக்காய், லெமன், மேங்கோஸ், இதெல்லாமே வந்து இந்த சால்ட்டிங் மெத்தடில் நம்ம ப்ரிசர்வ் பண்ணிக்கலாம். சரியா, இந்த மாதிரி ப்ரிசர்வ் பண்ணி தான் என்ன பண்ணுறாங்க, பிக்கிள்ஸை வந்து கேன்டு ஃபுட்ஸ் எல்லாத்துலேயும் வந்து இந்த மாதிரி ப்ரிசர்வேட்டிவ்ஸ் தான் மெயினாக யூஸ் பண்ணுறாங்க. தென் சுகர், அடிஷன் ஆஃப் சுகர் அப்படிங்கும்போது ஸ்வீட் ஐட்டம்ஸ்க்கெல்லாம் வந்து சுகர் ஆட் பண்ணி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ப்ரிசர்வ் பண்ணுறாங்க. சரியா, இப்போது இந்த மாதிரி சுகர் ஆட் பண்ணும்போது என்ன ஆகுது, ஃப்ரூட்ஸ் அண்ட் ஃப்ரூட் ப்ராடக்ட்ஸ் லைக் ஜாம்ஸு, ஜெல்லிஸு, ஸ்குவாஷஸ் இதெல்லாம் இருக்கு இல்லையா, சாப்பிட்றீங்க இல்லையா, ஜாம், ஜெல்லி எல்லாம் சாப்பிட்றீங்க இல்லையா, இதெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா சுகர் ஆட் பண்ணும்போது அதோட நேச்சர் என்னென்னா, சுகர் ஆட் பண்ணும்போது அதோட வாட்டர் கண்டென்ட் வந்து ரெடியூஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுது, ஆக்சிடேஷன் ஆகாமல் தடுக்குது. சரியா, அப்போ ஆக்சிடேஷன் நடந்தால் தான் அங்கே வந்து ஃபுட் ஸ்பாயிலேஜ் இருக்கும். இப்போ ஆக்சிடேஷன் வந்து கம்மியாயிடுச்சு அப்படின்னா அந்த ஃப்ரூட் வந்து ஸ்பாயில் ஆகிறது கண்ட்ரோல் ஆகிடும். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த ஸ்டெப். அடுத்தது அடிஷன் ஆஃப் ஆயில். இப்போ நான் பிக்கிள் சொன்னேன் இல்லையா, அம்மாங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ஊறுகாய்க்கு சால்ட்டில் போட்டு நல்லா ஊற வச்சுட்டு என்ன பண்ணுவாங்க, திரும்ப நிறைய ஆயில் விட்டு அதை வந்து என்ன பண்ணுவாங்க, அதை வந்து தாளித்து எடுத்து ஒரு பாட்டிலில் பேக் பண்ணிடுவாங்க. இப்போது நீங்கள் ஊறுகாய் பாட்டில் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னாலே மேலே என்ன இருக்கும், ஒரு லேயர் ஆஃப் ஆயில் வந்து ஆயில் அப்படியே மிதந்துட்டுருக்கும் ஊறுகாய். அப்போது என்ன ஆகுது, அந்த மேலே இருக்கக்கூடிய ஆயில் வந்து அந்த அடியே இருக்கக்கூடிய அந்த பிக்கிள் வந்து க்ளோஸ் பண்ணிவிடு. ஸோ அந்த அந்த ஏர் வந்து ஆயில் வழியாக பாஸ் ஆகி பிக்கிள்குள்ளார என்ட்ராக முடியாது. ஸோ அதனால் என்ன ஆகுது, ஏர் சர்க்குலேஷன் இல்லாதனால அங்கே வந்து எந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸும் என்ன பண்ண முடியாது, உள்ளார என்டர் ஆகி அதை வந்து ஸ்பாயில் பண்ண முடியாது. இதெல்லாம் தான் வந்து நேச்சுரல் ப்ரிசர்வேஷன் மெத்தட்ஸ். சரியா, நேச்சுரலாக எப்படி வந்து ப்ரிசர்வேட்டிவ்ஸ் யூஸ் பண்ணி எப்படி வந்து நம்ம ஃபுட்டை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க அப்படிங்கிறது. தென் அடுத்தது சிந்தட்டிக் ப்ரிசர்வேட்டிவ்ஸ்னால் சில கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணி எப்படியெல்லாம் வந்து என்னென்ன கெமிக்கல்ஸ்னால் யூஸ் பண்ணுறாங்க, எதில் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். சிந்தட்டிக் ஃபுட் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் அப்படின்னா சோடியம் பென்சோயேட், சிட்ரிக் ஆசிட், வினிகர், சோடியம் மெட்டா பைசல்ஃபேட், தென் பொட்டாசியம் பைசல்ஃபேட், இதெல்லாம் வந்து கெமிக்கல்ஸ். இந்த கெமிக்கல்ஸ்லாம் எதில் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா மெயினாக சாஸஸ், ஜாம்ஸ், ஜெல்லி சாப்பிட்றீங்க இல்லையா, சாஸ் போட்டு சாப்பிடுவீங்க இல்லையா, சமோசாக்கு சாஸ் போட்டு சாப்பிட்றது, ஜாம்ஸ், ப்ரெட்டுக்கு ஜாம், ஜெல்லிஸ், பேக்டு ஃபுட் அண்ட் ரெடி டு ஈட் ஃபுட்ஸ், இது எல்லாத்துக்குமே வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த மாதிரி கெமிக்கல்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா மைக்ரோப்ஸ் வந்து க்ரோத் ஆகாரத
தடுத்துரும். அதே சமயம் மைக்ரோப்ஸ் வந்து சீக்கிரமாக க்ரோ ஆகாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. இது எல்லாமே வந்து என்ன அப்படின்னா ஃபுட்டை வந்து ரொம்ப நாளைக்கு பாதுகாப்பாக எந்த ஒரு ஸ்பாயிலேஜும் ஆகாமல் பார்த்துக்கிறதுக்கு இந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணுது. சரியா? இதெல்லாம் என்னது? ப்ரிசர்வேட்டிவ்ஸ் அப்படிங்கிறத பார்த்தோம். சரியா? இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம்? ப்ரிசர்வேட்டிவ்ஸ் பார்த்தோம். சரியா? ப்ரிசர்வேட்டிவ்ஸில் 2 டைப்ஸ் பார்த்துருக்கோம். நேச்சுரல் அண்ட் சிந்தட்டிக் ப்ரிசர்வேட்டிவ்ஸ். நேச்சுரல் ப்ரிசர்வேட்டிவ்ஸில் சால்ட் ஆட் பண்ணி எப்படி ப்ரிசர்வ் பண்ணுறது, தென் சுகர் ஆட் பண்ணி எப்படி ப்ரிசர்வ் பண்ணுறது, தென் அடிஷன் ஆஃப் ஆயில். தென் சிந்தட்டிக் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் என்னென்ன எதில் ஆட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். சரியா? அப் டு திஸ் இதோட இன்றைக்கி செஷன் முடியுது. இன்றைக்கி செஷனில் நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படிங்கிறத ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம். நம்ம இந்த மினரல் டேபிளர் காலம் பார்த்துருக்கோம். தென் அடுத்தது ப்ரோட்டீன் எனர்ஜி டெஃபிஷியன்சி டிசீசஸ், தட் இஸ் ப்ரோட்டீன் எனர்ஜி மால் நியூட்ரிஷனில் குவாஷியக்கர் அண்ட் மெராஸ்மஸ் பார்த்துருக்கோம். இதை தவிர ஃபுட் ஹைஜீன் அப்படிங்கிறது பார்த்துருக்கோம். தென் ஃபுட் ப்ரிசர்வேஷன் அப்படிங்கும்போது என்னென்ன மெத்தட்ஸில் ப்ரிசர்வ் பண்ணுறாங்க ஃபுட்டை அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். தென் இந்த ப்ரிசர்வேட்டிவ் மெத்தட்ஸில் என்னென்ன ப்ரிசர்வேட்டிவ்ஸ் யூஸ் பண்ணி இந்த ஃபுட்டை ப்ரிசர்வ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத இன்னைக்கு கிளாஸில் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இதோட நம்ம கிளாஸ் முடிஞ்சுது. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். இது உங்களுக்கு இன்றைக்கி புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, we can see next week.